தடுக்க முடியாது. இதனால எங்க வேணாலும் கூட்டம் வரும். போனது சட்டமன்ற தொகுதியில 2 வண்டி அதிமுக வண்டியை தான் சூஸ் பண்ணிட்டாங்க. அச்சம்பூர்ல ஒண்ணு, கடலூர்ல ஒண்ணு. ஆனா நான் கேட்கிறேன், இந்த ஆளுங்கட்சி வண்டி எந்த ரோட்லயும் பேசிட்டு போகலையா? நீங்க கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க சார். எங்களுக்கு 4 நாள் தாயம் சார். அப்புறம் நாங்க சொல்றது எல்லாரும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார். நாங்க வந்து எல்லாருமே வந்து டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து நாங்க பந்து தானே செய்யறது. எங்க வச்சு பேசுறாரு வாங்கிட்டு வந்து சார். மைக் செட் பெர்மிஷன் நாங்க வாங்கிருக்கோம். அவருக்கு இதை கட்டணும். மைக் செட் பெர்மிஷன் அவருக்கு ஈவன் சிஎம் இருந்தாலும் அது பொசிஷன் பள்ளிவாசல்ல பேசுறதுக்கா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சார். முதலமைச்சருக்கு ஒண்ணு, சாதாரண குடிமகனுக்கு ஒண்ணு இருக்கிற ஜீவம் இந்தியா பின்னல் கொள்ள அப்படி ஒண்ணு. யார் பேசல சரி நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். பள்ளிவாசல் வந்து காலையில தங்கரா பேசிட்டாங்க. வண்டி உள்ள விட்டு பேசுங்க தோழர், பேசுங்க. வண்டி எடுங்க. தோழர் வாங்க வாங்க இங்க விடுங்க. இங்க விட்டு பேசுங்க. போட்டு வாங்க, தள்ளி போங்க. பகுதியின் வாக்காளர் பெருமக்களை, காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம், தமிழர்களின் இரத்தக்கரை வடிந்த காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டு மே 17 இயக்கத்தின் சார்பிலே இன்றைக்கு கடையநல்லூர் நகரிலே உங்கள் மத்தியிலே பிரச்சாரத்திற்கு வந்திருக்கின்ற மே 17 இயக்கம் மே 17ஆம் தேதி ஈழத்திலே எம்மின தமிழர்கள் இந்திய ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் லட்சக்கணக்கான தமிழர்கள் மே 17ஆம் தேதி உலகத்திலே தடை செய்யப்பட்ட குண்டுகளை எல்லாம் கடையநல்லூர் நகரிலே பிரச்சாரம் செய்ய வந்திருக்கின்றார்கள். அந்த மே 17 இயக்கத்தில் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம், காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டு அன்பார்ந்த தமிழர்களே, 1947ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது என்று பச்சை பொய்யை சொன்ன காங்கிரஸ் அரசாங்கத்தின் உண்மை முகம் இப்பொழுது கிழிந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களே, நாங்கள் இந்த இடத்தில் என்று பேசக்கூடாது, இந்த துண்டறிக்கையை கொடுக்க கூடாது என்று காவல்துறை எங்களை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா? இதற்காக நாங்கள்